ஜேஇ எக்ஸாம்ஸ்லாம் என்னால் படிக்க முடியாது சார், ஏன்னா ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம்னு சொல்லிக்கிறாங்க. இந்த எக்ஸாம் படிச்சுட்டு நான் ஆர்கிடெக்சர் பண்ணணுன்றது வந்து எனக்கு ஒரு கனவாகவே இருக்குது. ஆனால் வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் இந்தியா சார்பில் இந்தியாவில் ஆர்கிடெக்சர் ரிலேட்டடாக கண்டக்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கிடுவோம் இப்படின்னு ஆர்வமாக இருக்க ஸ்டூடெண்ட்டாக நீங்கள்? நிறைய ஸ்டூடெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீட் கவுன்சிலிங்காக செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கட்டியிருப்பீங்க. ஸோ அது எப்போ கிடைக்குமா கிடைக்காதா, நான் வந்து அதுக்கு எலிஜிபிளா இல்லையா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? என்னோட தாத்தா ஒரு விவசாயி, என்னோட அப்பாவும் ஒரு விவசாயி. ஆனால் நான் இப்போ படிச்சிருக்கேன், எங்களுக்கு நிறைய விவசாய நிலங்கள் இருக்குது. நான் விவசாயம் சம்மந்தமாக பல தொழில்நுட்பங்களை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டாக நீங்கள்? ஸோ இன்னும் 5 மாதம் தான் இருக்குது நீட் எக்ஸாமுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸில் தான் நான் படிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்டாக நீங்கள்? அப்படின்னா இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தான். வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ நான் உங்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸ்டே வேகன்சி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேன். எம்பிபிஎஸ்க்கும் சரி பிடிஎஸ்க்கும் சரி சீட்டே கிடைக்கல. ஆனா இன்னும் ஒரு 5 மாசத்துல எப்படியாவது நான் வந்து நீட்ல கிராக் பண்ணி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்டு கவர்மெண்ட்ல எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. ஆர்ஜிஆர் 5 மாசத்துக்கு ஒரு பிளான் வச்சு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்றோம். 10 மாணவர்கள் தான் அந்த கிளாஸுக்கு. நீங்க அந்த 10ல ஒன்னா இருந்து அடுத்த வருஷம் சீட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உடனே கால் பண்ணுங்க 869518 86953. வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீட் கவுன்சிலிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு, நிறைய சீட்ஸும் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸு ப்ளஸ் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் கட்டியிருப்பாங்க. நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறது என்னென்னா, இது நமக்கு திரும்ப கிடைக்குமா, அதுக்கு நம்ம எலிஜிபிளாக அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள்லாம் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து ரீஃபண்டபிளுக்கு எலிஜிபிள், எப்போ கிடைக்கும் சார்? நல்ல கொஸ்டின் தான். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டு முடிஞ்சிருச்சு ஸ்டே வேக்கன்சி வரைக்கும். பட் சீட்ஸ் வந்து ஸ்டில் வேக்கன்சி இருக்குது. அதனால் வந்து ஸ்பெஷல் 5-6வது ரவுண்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து இப்போ 5th ரவுண்டு ஓப்பனில் இருக்குது. 6th ரவுண்டு வந்து ஆஃப்டர் 18th மேலே வருது. அதே போல் ஸ்டேட்டுக்கும் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கவுன்சிலிங் இன்னும் வரல. ஆல்மோஸ்ட் எல்லாமே 31st தான் டிசம்பர் வந்து லாஸ்ட். என்னைக்கு வந்து கவுன்சிலிங் முடியுதோ அந்த டேட்டில் இருந்து 90 டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு என்ன அமௌண்ட் நம்ம செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணியிருக்கோம், அந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து பேரண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறப்ப எந்த அக்கௌண்ட்லேருந்து பண்ணாங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக போயிடும். ஸோ ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் சீட்ஸ் யாருக்கு அலாட் ஆகலையோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு டெபாசிட் அமௌண்ட்டு போயிடும். சில பேர் சீட்ஸ் அலாட் ஆகிருக்கும், ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஃப்ரீ எக்ஸிட், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து. செகண்ட் ரவுண்டில் சீட் அலாட் ஆகிடுச்சு, ஆனால் எனக்கு வேணான்னு விட்டுட்டேன் அப்படின்றவங்களுக்கு அமௌண்ட் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. செக்யூரிட்டி டெபாசிட் வந்து அவங்க எலிஜிபிள் கிடையாது, ஃபார் ஃபியூச்சர் ஆகிடும் அவங்க. அதே போல் தான் தமிழ்நாடுலேயும் கவுன்சிலிங் 31st டிசம்பர் முடிஞ்சப்பறம் 90 டேஸில் வந்து பேமெண்ட் வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்டு வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட். 3rd ரவுண்டு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து சீட் அலாட் ஆகிருந்ததுன்னா போயிடும். அதே போல் 4th ரவுண்ட்லேயும் அதே தான் ஆப்ஷன். அந்த மாதிரி 3rd 4th ரவுண்டில் சீட்டு கிடச்சி எடுக்காமல் விட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் வந்து வராது. எந்த அக்கௌண்ட்டில் இருந்து அவங்க பேமெண்ட் பண்ணாங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். இதுதான் ப்ரொசீஜர் சார். நம்ம பிள்ளைகள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா +2 படிச்சுட்டு இருக்கவங்க, சின்ன வயசுலேருந்து மேக்ஸ் மேலே தீராத ஆர்வத்தோடு இருக்கிற குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க மோஸ்ட்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மேக்ஸுக்கு ரிலேட்டடாக ஒன்லி இன்ஜினியரிங் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பயாலஜி படிக்கிற பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மெடிசன் மட்டும்தான் இருக்குது, இல்லைன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூட அலைடு மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கோர்சஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிளைண்ட் தாட் வச்சுக்கிறாங்க. சரி. ஈவன் சின்ன குழந்தைகள் கூட போய் நம்ம என்ன எய்ம்னு கேட்டால், நான் டாக்டர் ஆக போகிறேன் இல்லை இன்ஜினியர் ஆக போகிறேன் இப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் மேத்தமேட்டிக்கலில் தீராத ஆர்வம் இருக்கிற குழந்தைகள் படிக்கிறதுக்கான சில இன்ஸ்டியூஷன் சென்னையில் பர்டிகுலராக, இல்லைனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஸ்டியூஷன் பற்றி கொஞ்சம் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்திங்கன்னா சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் மேக்ஸ் வந்து வித் கம்ப்யூட்டர், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வித் ஃபிசிக்ஸ். இந்த 2 ப்ரோக்ராம்ஸும் ரொம்ப எக்ஸலண்ட்டு. டேட்டா சயின்ஸு சம்மந்தமாக படிக்கிறதுக்கு ஃபர்தர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா படித்து முடிச்சதுமே குறைஞ்சது வந்து 1 லட்சத்துக்கும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சேலரி பேக்கேஜ் மாதத்துக்கு கிடைக்கிறதுக்கான
வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டு அண்டு ஃபேக்கல்ட்டி ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. 10 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டியும் அந்த மாணவர்களும் வந்து ஒரு டீச்சர் ஃபேக்கல்ட்டி அப்படின்ற மாதிரி பழகிறதில்ல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்க்கறதுனால ஈஸியாக அவங்களுடைய கருத்துக்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை வந்து சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூஷன் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சுருக்காங்க. +2 முடிஞ்சு மேத்ஸ் சம்மந்தமாக வந்து வச்சுருக்காங்க. அதில் 2 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டு அவங்க பாஸ் பண்ணால் தான் செகண்ட் பார்ட்டு கரெக்ஷனுக்கே போகும். அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லா இன்டெப்த் நாலேஜ் நீங்கள் சொன்ன மாதிரி மேத்தமெட்டிக்கலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஆர்வம் இருக்கிற மாணவர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணக்கூடாது. அதுவும் சென்னையில் இருக்குது. அதனால் தமிழக மாணவர்கள் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணால் ரொம்ப அருமையான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே சார். இங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள்? ஏன்னா மேக்ஸ் படிக்கிறவங்க பொதுவாக டீச்சர்ஸாக தான் அதிகபட்சமாக இருக்காங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குமோ அதை தாண்டி வேறு ஏதாவது வாய்ப்பு? ஆமாம், இல்லை மேத்தமெட்டிக்கல் இருந்தாலே வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் இருக்குன்னா டேட்டா சயின்ஸு, டேட்டா அனலிஸ்ட்டு, இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங்கு இதுக்கு எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆப்டான ஜாப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இது சம்மந்தமாக நம்ம தனியாகவே ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறோம். அதை கிளிக் பண்ணி மாணவர்கள் பெற்றோர்கள் பார்த்தாங்க அப்படின்னா இந்த சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூஷன் சம்மந்தமாக நிறைய தகவல்களை இன்னும் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எய்ம்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து அதர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸும் இருக்குது, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸும் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் எய்ம்ஸில் படிக்கிறதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது சார்? ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது எஜுகேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம வந்து அங்கே பார்க்கலாம்? இப்போ நம்ம ஐஐடி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸு. ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி டாப் அப்படின்னு எடுத்தோம்னா இந்தியாவில் நம்பர் 1 அப்படின்றது இல்லாமல் ஆல் ஓவர் வேர்ல்டில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு டாப் 100 மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் அப்படி எடுத்துகிட்டா நம்மளுடைய எய்ம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒன் ஆஃப் த இன்ஸ்டியூஷன். ரொம்ப பெருமைக்குரிய ஒரு அமைப்பு. இதில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 23க்கு மேலே எய்ம்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. இன்னும் நிறைய ஸ்டேட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இதில் நம்பர் 1 அப்படின்றப்ப எடுத்துக்கிட்டோன்னா அகெயின் அந்த 23ல் டெல்லி, நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் வந்து டாப் மோஸ்ட்டு. ரெண்டாவது இதில் படிக்கிறதுக்கு ஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1300 ரூபா தான் வருஷத்துக்கான ஃபீஸ். உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் கூட இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட எம்எம்சி கூட இருக்குது அப்படின்னா எம்எம்சியில் படிக்கிறதுக்கு 18,000 ரூபா அப்படின்னா அதில் 1300 ரூபா ஆகும். ரெண்டாவது அங்கே வந்து ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம பசங்க வந்து இன்றைக்கி நிறைய மருத்துவத்தில் டெவலப்மெண்ட் இருக்குது. வெறும் போய் டாக்டர் ஆகணும் அப்படின்றது இல்லாமல் அந்த டாக்டர் ஆகிறதுலையே நிறைய வந்து அவங்க ரிசர்ச்சில் வந்து ஃபர்தராக அவங்க ஈடுபடணும் அப்படின்னா அதுதான் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் பேஸ்டு இன்ஸ்டியூஷன்ஸ். அந்த இதில் வந்து அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தோம். சேலரியும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டைஃபண்டு கூட பார்த்தோம்னா அந்த பிஜியில் போகிறப்ப யாருமே முடியாத அளவுக்கு 1 lakh கிட்ட வந்து எய்ம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. மற்ற நம்ம இங்கே கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்னா 50,000, ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனா 20,000 அப்படி தான் ஆஃபர் பண்ணுற இடத்துல அங்கே வந்து ஸ்டைஃபண்டும் குழந்தைங்களுக்கு நல்லாவே கிடைக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸில் படிக்கக்கூடிய குழந்தைகள் டாப் கிரீமி லேயரில் இருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 24 லட்சம் பேர் வந்து நீட்டுக்கு தேர்வுக்கு எழுதுகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி வந்து அந்த 48% அப்படின்றப்ப ஒரு 13 லட்சம் பேர் வருவாங்க. இந்த 13 லட்சத்தில் அந்த டாப்பில் இருக்காங்களே க்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. அப்போ மருத்துவர் ஆகணும்னா இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் கூட ஆகிடுற காலேஜஸ்லாம் இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டிலாம் நிறைய பார்த்துருப்போம். நம்ம ஒரு 113 மார்க்கு கூட சீட்டு கிடச்சிரும். ஆனால் எய்ம்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதி அடிப்படையில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டாப் க்ரீம் லேயர், டாப் 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த பிரெயினே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பிரெயினாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும், பசங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டியூஷனும் நல்லா இருக்குது, குழந்தைங்களும் நல்லா இருக்கிறப்ப பர்ஃபார்மன்ஸு மேக்ஸிமம் ஆல் இண்டியா கோட்டாவில் ஆல் இண்டியாவில் தான் ஃபில் பண்ணுறாங்க. எல்சிசி தான் ஃபில் பண்ணுறாங்க. அங்கே வந்து இது ஸ்டேட் கோட்டா அப்படின்றது எதுவும் கிடையாது எய்ம்ஸில். அதனால் உங்களுக்கு டாப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா டாப் 50ல் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அதில்
ரிசர்வேஷன் கோட்டாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப சில இதெல்லாம் பசங்க ரொம்ப அருமையாக இருக்கும். ஜேஇ மெயின்ஸில் பேப்பர் 2 அப்படின்ற மாதிரி பிஆர்க் அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம போன வாரம் எதனால் அதை பேசியிருந்தோம் அப்படின்னா, ஜேஇ மெயின்ஸ்க்கு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேப்பர் 1 மட்டும்தான் இருக்குன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. அதில் 2 இருக்குது, பிஆர்க் இருக்குது, பி பிளானிங் வேறு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த கரெக்ட் பேப்பர் 2ல் 2A 2Bன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஆர்கிடெக்சருக்கு இதை தாண்டியும் வேறு சில எக்ஸாம்ஸ் இருக்கிறதா சில தகவல்கள் வந்திருக்கு. அதை பற்றியும் சொல்லுங்கள் சார். இப்போ ஆர்கிடெக்சர் வந்து இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஜேஇயோட பேப்பர் 2 இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து என்ஐடிஸ் அந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ் தான் நம்ம வந்து போக முடியும். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிடையாது. தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸு நிறைய இருக்குது. அதுலேயும் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு ஜேஇ மெயின் மார்க் வச்சு போகணுமா அப்படின்னா தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாட்டா அப்படின்னு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது, நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு ஃபார் ஆர்கிடெக்சர். அந்த எக்ஸாம்ஸ் வந்து மினிமம் ஒரு 80 மார்க் ஸ்கோர் பண்ணணும். அந்த ஸ்கோரிங்கு ப்ளஸ் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸோட ஸ்கோரிங், இது ரெண்டுத்தையும் நார்மலைஸ் பண்ணி அவங்க ஒரு ரேங்க் ஒன்று கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஆர்கிடெக்சருக்கான அட்மிஷன்ஸ் வந்து கிடைக்கும். தமிழ்நாடு மாணவர்கள் தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய காலேஜஸுக்கு வந்து அவங்க போகணும் அப்படின்னா கம்பல்சரி இந்த எக்ஸாம்ஸை எழுதினா தான் ஆர்கிடெக்சர் கோர்சஸ் வந்து பார்க்கணும். ஸோ ஜேஇ மெயின்ஸில் பேப்பர் 2 இல்லாமல் இன்னொரு வாய்ப்பும் அவங்களுக்கு இருக்குது நாட்டான்றது மூலம். ஜேஇலாம் எழுத ரொம்ப டஃப் நினைப்பாங்க குழந்தைங்க. பட் நாட்டா எக்ஸாம்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காது அவங்களுக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 வாட்டி வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் வந்து மாதம் +2 எக்ஸாம் முடிஞ்சதுமே ஒரு 3 வாட்டி அவங்க எழுதி டக்குன்னு கிளியர் பண்ணுற வாய்ப்புகள் எல்லாம் நாட்டால் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் சார். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் ஒரு 5 மாதம் தான் இருக்குது. நிறைய பசங்க வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீட்டில் இருந்தே படிக்கிறவங்களும் இருக்காங்க, இன்ஸ்டியூட் போயிட்டு படிக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கனவு வந்து என்னுடைய முதல் சாய்ஸ் வந்து எய்ம்ஸில் தான் படிக்கணும். தாராளமாக அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ்? ஆமாம், கண்டிப்பாக அது மாதிரி இருந்தால் நல்லது. ஆனால் கடந்த ஒரு 10 வருடங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு மாணவர்கள் வந்து குறைவாக தான் இருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுது. சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. ஆனால் அந்த டாப் 100ல் இருக்காங்களா நம்ம பசங்க இருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறது வந்து அவங்க ஒரு லாங்குவேஜ் பேரியராக பார்க்கறது, இல்லைன்னா பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அதுக்கு நிகரான இருக்கக்கூடிய அந்த ஜிப்மரில் போய் ஜாயின் பண்ணுறது, அந்த மாதிரி தான் வந்து பசங்க வந்து எடுத்துக்கிறாங்க. கிடச்சது டாப்பில் வந்து க்ரீமில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எய்ம்ஸில் வந்து அவங்க போனால் நல்லா அவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். ஒரு முடிச்சுட்டு போகிறாரு, ஒரு எம்டி முடிச்சுட்டு போகிறாரு ஒரு எய்ம்ஸ் அப்படின்னாலே ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்பெக்ட் வந்து குழந்தைங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதனால் இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் தயவுசெய்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டாப் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு. நம்ம தமிழ்நாட்டில் கூட நல்ல டாப் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட்டு ரிசர்ச் பேஸ்டாக நீங்கள் போகணும் அப்படின்றப்ப மைண்டில் நல்ல ஸ்ட்ராங் ட்ரீம் எய்ம்ஸு தான் போகணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்லா பிரைட்டாக வரதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பாக தேவை உங்களுக்கு. அப்புறம் இது ஒரு முக்கியமான கேள்வி சார். ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 75% கிராமப்புறங்கள் தான், 25% தான் இப்போ நம்ம டவுன் சிட்டின்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. இன்னும் விவசாய நிலங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு, நிறைய விவசாயிகளும் இருந்துகிட்டே இருக்காங்க. கிராமப்புற குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பல பேருக்கு வந்து கிராமத்துட்டே வெளியில் போயிடணும், நம்ம நகர வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் இன்னும் பல பேருக்கு கிராமத்திலே வாழணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இவங்களுக்கு சூட்டபுளான விவசாயம் சம்மந்தமான கல்வி முறைகள், அந்த கல்வி விஷயங்களை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க படிச்சுட்டு அங்கேயே இருந்து அவங்களோட குடும்பத்தை வழியாக பார்த்துக்கலாம், அவங்க இடத்த வச்சு அவங்க விவசாயமும் பண்ணிக்கலாம். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருந்து நகரங்களை நோக்கி குடிபெயரக்கூடிய எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா அதில் வேலை வாய்ப்புகள் இல்லை, அதில் சரியாக விவசாயம் நடக்கலை, தண்ணி பிரச்சனை. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆர்கானிக்கில் இருந்து இன்ஆர்கானிக் போனதுனால அந்த பயிர் வந்து சரியாக வராமல் போனது, தென் மழை வந்து ஓவராக பெய்யுறது, மழை இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து ஃபேஸ் பண்ணுறதுனால, ரெண்டாவது அவங்க அதை சாகுபடி பண்ணி அறுவடை பண்ணி விற்கிறப்ப அவங்களுக்கு அதுக்கான ப்ரைஸ் கிடைக்கிறதில்ல. அப்போ இதெல்லாம் ஒரு சேலஞ்சஸாக இருக்குது. அப்போ இதெல்லாம் சேலஞ்சஸ்ன்னு இப்போ நீங்கள் கூட பில்கேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய துறை வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக மைக்ரோசாஃப்டை பிரம்மாண்டமாக பில்ட் பண்ணாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏக்கர் கணக்கில் ஹெக்டேர் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலத்தை வாங்கி போட்டு விவசாயத்தில் வந்து ஈடுபட்டு இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, விவசாயம் தான் வரக்கூடிய நாட்களில் வந்து பிரம்மாண்டமான வந்து
பணத்தை வந்து நம்மளுக்கு வாரி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவர் அந்த ஃபீல்டில் கான்சென்ட்ரேட் பண்ணார். நம்ம என்ன பண்ணுறோம், இதுலேருந்து அவர் ஃபீல்டுக்கு போகலாம் பார்க்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு, அதுலேருந்து இது வராங்க. அப்போ நம்ம இப்போ சேலஞ்சஸ்லாம் இப்போ நான் சொல்கிறப்ப நிறைய அப்போ வேணால் தண்ணி பத்தலை, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துருதுன்னா அந்த ப்ராப்ளம் ஆகிடுது. தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கானிக் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கெமிக்கல் போட்டு பாடாயிடுச்சு. அப்போ இதெல்லாத்தையும் இந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணால் கரெக்டாக வந்து நம்ம விவசாயம் நல்லா அருமையாக வரும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான படிப்புகள் இருக்குது. கரெக்ட் சார். இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்னு இருக்குது. அதே போல் பழைய காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பா ஒன்று பின்னாடி வச்சுக்கிட்டு அந்த மருந்து அடிக்கிறதெல்லாம் பாவம் கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரோனில் அதை வந்து செட் பண்ணி அழகாக வந்து ஒரு கடை அடிச்சுட்டு வந்துடுறாங்க. அப்போ அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி ரிலேட்டட் கோர்சஸ். அப்போ வேலை வாய்ப்புகளையும் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குறது, மகசூலும் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஹார்டிகல்ச்சரு, செரிகல்ச்சரு, தென் வந்து விவசாயத்தில் வந்து ஃபுட் டெக்னாலஜி கோர்சஸ்ஸு, இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கோர்சஸ்ஸு. தென் வந்து ஃபிஷரிஸு எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து ஃபாரஸ்ட்ரி இதெல்லாமே நிறைய வந்து. அதனால் இந்த துறை வந்து ரொம்ப அருமையாக போகக்கூடிய துறை. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்மளுடைய குடிமை பணிகள் சொல்கிறாங்க இல்லையா, சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆகிறதெல்லாம் அந்த துறையிலேருந்து வந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அந்த மாதிரி எல்லாம் கோர்சஸ் படிக்கிறாங்க. அதனால் பயப்பட தேவையில்லை, நல்லா பிரம்மாண்டமாக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம என்ன பண்ணணும், இந்த டெக்னாலஜி டெவலப் ஆகிறப்ப அந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கும்போது ஏஐ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே டாமினேட் பண்ணுறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் துறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வந்து ரொம்ப பிரமாண்டமாக பண்ணுது. அப்போ அந்த டெக்னாலஜிலாம் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், படிப்புகளை கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோன்னா கண்டிப்பாக பூமி வந்து இன்னும் பலமாக ஆகும். இன்னும் நிறைய நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய வாய்ப்புகளை வந்து அது பண்ணித்தரும். அதனால் வேலை வாய்ப்புகள் நல்லா அருமையாக இருக்கக்கூடிய ஃபீல்டு தான். ரெண்டாவது இது சம்மந்தமாக ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம். அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது இந்தியாவில், வேலை வாய்ப்புகள் என்ன வேலை கிடைக்கும், அதுக்கு என்ன சேலரி பேக்கேஜ் இருக்குது அப்படின்லாம் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனு ப்ளஸ் வந்து அதில் படிக்கலாமா அப்படின்ற ஆர்வத்தையும் அது கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். சார் கம்மிங் ஜனவரி 25 வந்து பார்த்தீங்கன்னா CMAT எக்ஸாமினேஷன்ஸ் காமன் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NTA தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிராக் பண்ணுறதுனால அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு இது ஆக்சுவலாக மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் இந்த ஏஐசிடி அப்ரூவல் இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அந்த CMAT எக்ஸாம்ஸ் வந்து கம்பல்சரி. NTA இதில் என்ன பார்க்குறாங்கன்னா மெயினாக லாஜிக்கல் ரீசனிங் ஆப்டிடியூடு குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம்ஸில் வந்து செக் பண்ணுறாங்க. அதனால் எந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் போகணும் அப்படின்றப்ப இந்த எக்ஸாம்ஸ் வந்து கம்பல்சரியாக NTA வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஜனவரி எக்ஸாம்ஸ் இருக்குது, முடிஞ்சதுமே அந்த கவுன்சிலிங் ப்ராசஸுக்கு அப்ளை பண்ணுறதெல்லாம் இருக்குது. கரெக்டாக ஃபோக்கஸ் ரொம்ப டஃப்பான எக்ஸாம் இல்லை. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க MBA இந்த மாதிரியான கோர்ஸ் பிஜி கோர்ஸ்லாம் ஆமாம், MBA ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஏஐசிடி அப்ரூவல் இன்ஸ்டியூஷன்ஸ் ஓகே அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸில் MBA கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஈஸியாக தான் இருக்கும் கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூடு, லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரி விஷயம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட். ஸ்டே வேகன்சி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேன். MBBS-க்கும் சரி BDS-க்கும் சரி சீட்டே கிடைக்கல. ஆனால் இன்னும் ஒரு 5 மாசத்துல எப்படியாவது நான் வந்து நீட்டில் கிராக் பண்ணி MBBS BDS சீட்டு கவர்மெண்ட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. RGR 5 மாசத்துக்கு ஒரு பிளான் வச்சு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்றோம். 10 மாணவர்கள் தான் அந்த கிளாஸுக்கு. நீங்க அந்த 10ல் ஒன்னா இருந்து அடுத்த வருஷம் சீட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உடனே கால் பண்ணுங்க 86951 86953. இந்த வாரம் விவாதித்த அனைத்து கேள்விகளும் பதிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சருக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும்ட்டு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இன்னும் சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்கும். இதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி பதிலோட நாங்கள் உங்களை அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி. வணக்கம்.